ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 98% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் என்ன ஃபங்க்ஷன், ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு 3 சகலேசும் செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்களே, எல்லாரும் வந்து விஜய் வந்து பொண்ணு கேட்பாரு அப்படின்லாம் வந்து யோசிச்சோம். பட் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நர்மதா பாப்பா ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கே அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் தாத்தா ஏன் அங்கே இருக்காருன்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் 1 இயர்க்கு மேலே அவங்க அங்கே வந்து இருந்திருக்காங்க அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா பாட்டி எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, பெரிய பொண்ணாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த குஷியில் தான் நம்ம சார் வந்து வேட்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு ஒரு முறை மாமன் சீரெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் போல். இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இன்றைக்கி எப்படி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அத்தையோடைய என்ட்ரி இருக்க மாதிரி ஒரு பிக்சர். ஸோ இப்போ வந்து அவங்களையும் இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா, நர்மதா பாப்பாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக அவங்களோட முக்கியமான சொந்தங்கள்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவங்க தான் நம்ம அத்தை கேரக்டர். நம்ம காவேரி கங்காவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அத்தை அவங்க. ஸோ அதனால அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போயிடுவாங்களா இல்லை எங்கேயே செட்டில் ஆகுறாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் எனிவேஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நர்மதா பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் தான் அப்கமிங்கில் வரப்போகுதுன்னு. ஒரு மாதிரி ஹாப்பி செலிப்ரேஷன் மோட்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் சாரதம்மாவை நினச்சா கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. பிகாஸ் எல்லாரும் முன்னாடியும் விஜய் ஏதாவது இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. பட் தாத்தாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க அந்த மாதிரி வார்த்தையை விட மாட்டாங்கன்னு எனக்குமே தோணுது. பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சா அந்த மாதிரி ட்விஸ்ட்டும் நிறைய வைப்பாங்க மோஸ்ட்லி. அதனால அந்த ஒரு டவுட்மே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இந்த வாரம் சண்டே ப்ரோமோ இந்த ஃபங்க்ஷன் மோட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா பிரவீன் சார் ஷேர் பண்ணால் அந்த பிடிஎஸ் அந்த கை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் ஆகும். நம்ம வீட்லேயே ஃபங்க்ஷன் வர மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பி வைபாக இருக்குது. உங்களுடைய ஹாப்பினஸையும் கமெண்ட்ல தெரிவிச்சிடுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை